இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த பாஸ்டர் இந்த அடுத்த நாளையும் ரெகக்னைஸே பண்ணல. பாஸ்டர் பிகம்ஸ் ஜாக் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நத்திங். ரெண்டு குரூப் அதுல பாத்தீங்கன்னா, அப்பாசல்ஸ், ப்ராஃபட்ஸ், இவாஞ்சலிஸ்ட், இவர்கள் சலன ஊழியர், மொபைல் மினிஸ்டர்ஸ், இடம் விட்டு இடம் போகிறவர்கள். அவர்கள் ரெசிடென்சியல் மினிஸ்டர் கிடையாது. ஒரு லோக்கல் சர்ச்சுக்குள்ளேயே ஒரு அப்பாசல் இருக்க மாட்டாரு, லோக்கல் சர்ச்சுக்குள்ளேயே ஒரு இவாஞ்சலிஸ்ட் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் மொபைல் மினிஸ்டர்ஸ். பட் பாஸ்டர்ஸ், தே ஆர் ரெசிடென்சியல் மினிஸ்டர்ஸ். அவர்கள் தங்கள் ஊழியம், முதல் சலன ஊழியம், இது தங்கள் ஊழியம். அவங்க ரெசிடென்சியல் மினிஸ்டர் இருந்து வேலை செய்யறோம். அதுலயும் டீச்சர்னு சொல்லி ஸ்பெஷலா இருக்கிறவங்க, அவங்க அவங்களும் மொபைலுக்குள்ள போயிருவாங்க. ஸோ இதுல 4 மொபைல், 1 ரெசிடென்சியல் ஆர் லோக்கல், அந்த வேர்டும் போடலாம், மினிஸ்டர்ஸ். இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, இதை ஆண்டவர் ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு தான் கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. ஏன் இந்த லிஸ்ட் 1 கொரிந்தியர்லயோ 2 கொரிந்தியர்லயோ பிலிப்பியர்லயோ கலாத்தியர்லயோ அல்லது கொலோசியர்ல இல்ல. இது எங்க இருக்கு? எபேசு நிருபத்துல தான் இருக்கு. ஏன்? எபேசு நிருபம் ஒரு உள்ளூர் சபைக்கு எழுதப்பட்ட லெட்டர் அல்ல. எந்த உள்ளூர் சபை பிரச்சனையும் இந்த நிருபத்தில் கையாளப்படவில்லை. இது சபை என்று பொதுவாக இதுல எபேசியர்ல வர்றது. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த யுனிவர்சல் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இந்த 5 யுனிவர்சல் சர்ச். யுனிவர்சல் சர்ச், லோக்கல் சர்ச் இல்லாம யுனிவர்சல் சர்ச் வராது. அதுல 1 இட் இஸ் ஃபார் த ரெசிடென்சியல் லோக்கல் சர்ச் மினிஸ்ட்ரி. இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த பாஸ்டர் இந்த அடுத்த நாளையும் ரெகக்னைஸே பண்ணல. பாஸ்டர் பிகம்ஸ் ஜாக் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நத்திங். அவர் தானே சகலகலா வல்லவன் நினைச்சுக்கிறார். அப்படி கிடையாது. அப்பாசல் செய்யற வேலையை பாஸ்டர் செய்ய முடியாது, ப்ராஃபட் செய்யற வேலையை பாஸ்டர் செய்ய முடியாது, இவாஞ்சலிஸ்ட் செய்யற வேலையை அவர் செய்ய முடியாது. இதெல்லாம் 5 ஃபிங்கர் மாதிரிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அப்பாசல் தம்மு, அத்தாரிட்டி, அப்பாசல். ப்ராஃபட், யூ ஆர் த மேன், அதுதான் ப்ராஃபட். இவாஞ்சலிஸ்ட், இந்த 5 விரல்ல ரொம்ப லாங்கஸ்ட் அவர் தான். அவர் தான் எப்பவும் இவாஞ்சலிஸ்ட் வெளியே போவார். பாஸ்டர் ரிங் ஃபிங்கர், அரவணைத்து கொண்டு போகிறவர். ஸ்மால் ஃபிங்கர் டீச்சர், அது ஒண்ணுதான் காதுக்குள்ள போகும். சோ இதான் அந்த 5 விரல்கள்ல இருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு விளையாட்டான ஒரு பிக்சர் இல்ல, ஒரு மீனிங்ஃபுல் பிக்சர். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, இது எனக்கு சொல்லிக் கொடுத்தது டெரக் பிரின்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் பைபிள் ஸ்காலர். அவர்கிட்ட இருந்து நான் எங்கேயாவது எல்லாம் எடுத்தேன்னா சொல்லிடுவேன் எங்க இருந்து எடுத்தது.